ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் பைக்லேயே நான் இங்கிலீஷ் தான் வீடியோ போட்டிருக்கேன். அரபிக் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்லேயும் இந்தியன் பைக் இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட பார்ட் 3 வீடியோ தான் நம்ம இன்றைக்கி அரபிக்கில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரபிக்கில் பாருங்கள், ஃபோனில் உள்ள ஆப்ஸே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் வந்து என்னோடய காரோட கலரை மாற்ற போகிறேன். ஸோ நான் வந்து கலராக வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சது வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து காரை வெளியில் எடுக்க போகிறேன். இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான டாஸ்க்கே இது தான். ஏன்னா வந்து அதை ரிவர்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு உசுறு போய் உசுறு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே முட்டிட்டேன். சரி வாங்க, அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ் எடுப்போம். ரிவர்ஸ் எடுக்கலையும் முட்டியாச்சு. ஆரம்பமே ரொம்ப அமக்கலமாக இருக்குது. சரி, இப்போ நான் வந்து கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே தெரில. சரி, நம்ம வந்து இப்போது உங்களுக்கு நான் ஒரு விஷயம் காட்ட போகிறேன் லைவாக. என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதில் போலீஸே வராது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷன் சும்மா டம்மிக்கு தான் இருக்குது, ஆனால் போலீஸ்லாம் வராதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு போலீஸ் எப்படி வந்து துரத்துவாங்க, எப்படிலாம் அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டான பிளேஸ்க்கு நம்ம போகணும். அதாவது போலீஸ் ஸ்டேஷனோட கொஞ்சம் தூரமாக போகணும். அப்போ தான் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம காருக்குள்ளே ஏறுறதுக்குள்ளேயே வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் தூரமான இடத்துக்கு போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே காட்டியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு எந்த பிளேஸில் போய் ஷூட் பண்ணணும் அப்படின்னா தெரியாது. சும்மா நீங்கள் ரோட்டில் யாரெல்லாம் நிற்காங்களோ அவங்களெலாம் ஷூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து போலீஸ் தானாக தேடி வந்துடுவாங்க. இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிருக்கேன். இப்போ அரபிக்கில் பாருங்களேன், துப்பாக்கியே வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஒருத்தனை சுட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தனை சுடுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தது. இப்போ பாருங்கள், அரபிக்கில் வந்து இந்த மாதிரி துப்பாக்கிலாம் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு இப்போ அவனை சுட்டு பார்ப்போம். சுட்டுட்டேன். ஸோ அகெயின் அவனை இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப டேஞ்சர் ஸோனில் இருக்கோம். ஏன்னா வந்து இப்போ பாருங்கள், போலீஸ் எப்படி அடிச்சுட்டு வருவாங்கன்ட்டு. இப்போ நம்ம வந்து காருக்குள்ளே ஏறுறதுக்குள்ளேயே ஒருத்தன் வந்துட்டான் பாருங்கள், அந்த போலீஸ்காரன் வந்துட்டான். இப்போ நம்ம வந்து காரை ரிவர்ஸ் எடுத்து திருப்ப போகிறோம். நீங்கள் வந்து சும்மா நினைக்காதீங்க, இந்தியன் பைக்கு நம்ம வந்து சின்னதாக இது தப்பு பண்ணாலும் போலீஸ் உடனே வந்துடுவானுங்க. அவங்களுக்கு வேலையே இல்லை, நம்மளை வந்து நோட்டம் பார்க்குறதுல தான் அவங்களுக்கு ரொம்ப டார்கெட்டாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் போகிறேன், அங்கே பாருங்கள் ஒருத்தன் வந்துட்டான். ரெண்டு போலீஸ் வந்துட்டாங்க பாருங்கள், எப்படி அட்டாக் பண்ணுறா நீங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொருத்தன் வந்துட்டான். மூணு போலீஸ் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படிலாம் அட்டாக் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ நான் போகிற வழியில் எத்தனை போலீஸ் வராங்க பாருங்கள். இப்போ இதோட 3 போலீஸ் வந்துட்டாங்க. இப்போ நான் வந்து இந்த கார் எடுத்துகிட்டு போகிறேன். இது கூடக்குள்ளேயே பாருங்கள் 2 போலீஸ் நிற்கானுங்க. 2 4 5 போலீஸ் நிற்காங்க ஒரே இடத்துல. ஸோ இங்கேருந்து ஒருத்தன் வரான். எப்படி சுற்றி வருவாங்கன்னே தெரியாது, ஆனால் வந்துடுவாங்க. ஸோ இப்போ நம்ம நேராக பீச்சுக்கு தான் போகிறோம். உங்களுக்கு பீச்சை நான் காட்டினதே இல்லை. ஸோ எனக்கே வழி தெரியாது. ஸோ இந்த பாருங்கள், பக்கத்துலேயே பீச் தெரியுது. ஸோ அவங்க வரட்டும், டக்குன்னு நம்ம வந்து பீச்சில் தாவிடலாம். ஸோ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். இப்போது வந்து இடையில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. போலீஸ் இருக்கான்னு சொல்லி திருப்பினேன் காரை. ஸோ இப்போ பாருங்கள், நேராக பீச்சுக்குள்ளே தான் விட போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து இவன் செத்துருவான், அந்த தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே செத்துருவான் பாருங்கள். சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பார்ட் 4 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.